உங்கள் அடுப்பு ரொம்ப பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கா, ரொம்ப அழுக்காக இருக்கா, இதை க்ளீன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கே, இதுக்காக மெனக்கிட்டு ஒவ்வொரு நாளைக்கு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலையே விடுங்க. இந்த ஒரு பொடி இருந்தால் போதுங்க, நிமிஷத்தில் பளிச்சுன்னு பளபளன்னு ஆக்கிடலாங்க. எப்பேற்பட்ட உங்களுடைய கேஸ் ஸ்டவ்வாக இருந்தாலும் இந்த ஒரு பொடியை வச்சு க்ளீன் பண்ணால் போதுங்க. தேய்ச்ச நிமிஷத்தில் உங்களுடைய அடுப்பு நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு பண்ணுங்க. இப்போ பாருங்கள், என்னுடைய ஸ்டவ்வு ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். பொடியெல்லாம் போடாமல் சும்மா சாதாரணமாக தொடச்சி தான் வச்சுருக்கேன். அப்போ என்ன தான் தொடச்சி வச்சாலும் அந்த பளபளப்பு தன்மை இல்லை. அது ஒரு மாதிரி மங்கலாக தான் இருக்குது. ஆனால் இந்த பொடியை வச்சு நம்ம தேய்க்கும் போது அவ்வளோ ஷைனிங் அடிக்கும். ஃபஸ்ட்டாக க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஈனோ பேக்கெட் இருந்தால் அந்த ஈனோ பேக்கெட்டை ஒரு கொஞ்சோண்டு போதும். ரொம்ப ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போகணுன்னு அவசியம் இல்லை. அதில் கொஞ்சோண்டு மட்டும் போட்டு அதை எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி அப்படியே பரப்பி விடுங்க. ஏன் இதை போடுறோம் அப்படின்னா, அந்த நம்ம அடுப்பு எரியிற இடத்துல ரொம்ப விடாப்பிடியான அழுக்குகள்லாம் இருக்கும். அதெல்லாம் போக்குறதுக்கு இந்த ஈனோ நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஈனோ பவுடரை தூவி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக இருக்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வினிகர் இது எல்லாத்துக்குமே தெரியும். வினிகர் கிளீனிங்கில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த வினிகரும் அந்த ஈனோவும் சேரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி நுரைச்சிக்கிட்டு வரும். இப்போ லைட்டாக ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து, ரொம்ப ஹார்டான ஸ்க்ரப்பர் எடுக்க வேண்டாம். நீங்கள் உங்களுடைய கேஸ் ஸ்டவ்வை பொறுத்து நீங்கள் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. இப்படி கேஸ் ஸ்டவ்வாக இருந்தால் நீங்கள் ரொம்ப சாஃப்டாக தான் நீங்கள் உங்களோட ஸ்க்ரப்பராக இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் அந்த ஈனோவும் அந்த வினிகரையும் சேர்த்து இப்போ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ எடுத்துக்கிறது தான் முக்கியமான பொருளுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாத்திரத்துக்காக யூஸ் பண்ணுற ஒரு பொருள். இது சோப் நட்டும் அதுக்கப்புறம் லெமனும் சேர்த்து அரைச்சி வச்ச பொடி. இந்த ஒரு பொடி இருந்தால் போதும். உங்கள் வீட்டு கேஸ் ஸ்டவ்வு, உங்கள் வீட்டு பாத்திரம், உங்கள் வீட்டு விளக்கு எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு நம்ம உடம்புக்கு கேடு விளைவிக்காத, கைகளுக்கு அலர்ஜி ஏற்படுத்தாத ஒரு பொடி தாங்க. இதை வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். அதேமாரி பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பாத்திரத்தில் எந்த ஒரு கரையுமே இருக்காது. பாத்திரம் அவ்வளோ சுத்தமாக பளிச்சுன்னு இருக்கும். அதேமாரி நம்மளோட கேஸ் ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணும்போது இந்த பொடியை கொஞ்சோண்டு அப்ளை பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் சும்மா ஜென்ரலாக நீங்கள் அந்த எல்லா பொடியும் படுற மாதிரி தேய்ச்சி மட்டும் விடுங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அவசியம் இல்லை. இது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லை. போட்ட நிமிஷத்தில் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றினாவே போதும். நிமிஷத்தில் கேஸ் ஸ்டவ் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இந்த பொடி இருக்கிறதுனால நம்மளுக்கு உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. இயற்கையாக நேரடியாக எந்த ஒரு கெடுதலும் விளைவிக்காத ஒரு பொடி தான். இப்போ பாருங்கள், அதை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு இப்போ தண்ணியை தான் நான் அழுத்தம் கொடுத்து கூட தேய்க்கலை. அப்படியே ஜென்ரலாக அது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தான் தேய்ச்சி விட்ருக்கேன். தேய்ச்சி விட்டுட்டு இப்போ தண்ணியை வச்சு தேய்க்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் எப்படி இருந்தது, மங்கி போயிருந்தது. இப்போ பாருங்கள், அதை தேய்ச்சோன்னே எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா? இது நீங்கள் இதுக்காக கேஸ் ஸ்டவ்வுக்குன்னு சொல்லி ஏதாவது லிக்விடு இல்லைன்னா ஏதாவது மார்க்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதனால் நம்மளுக்கு காசு தான் நிறைய செலவாகும். இந்த பொடியை நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்பொழுதுமே நம்மளுக்கு கவலை இல்லை. வீட்டில் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணலாம். உங்கள் வீட்டு பாத்திரத்தை இதை வச்சு டெய்லி நீங்கள் வாஷ் பண்ணலாம். விளக்கெல்லாம் தேய்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த பொடி வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இது ஒன்றுமே இல்லை. பூந்திக்கொட்டையும் காஞ்ச லெமனையும் போட்டு அரைச்சி யூஸ் பண்ணுற அந்த பொடி தான். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த பொடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதேமாதிரி பொடியை எல்லார் வீட்லேயும் இது தேவை. இதே மாதிரி பொடியை நீங்கள் வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். கெமிக்கல்லேருந்து நீங்கள் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கேஸ் ஸ்டவ் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போதைக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இதை லைட்டாக காய விடுங்க. இல்லைன்னா ஒரு துணியை வச்சு தொடச்சி விட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக மெயின்டைன் ஆகும். நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல நல்ல வீடியோட உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு வேறு டிப்ஸ் வீடியோ ஏதாவது வேணும்னாலும் என்னுடைய சேனலை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் தருவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.